எனக்கு கல்யாணத்துல 1000 வேலை இருக்கு. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? இல்லை, எனக்கு ஒண்ணு வேண்டாம். நீ உடனே எங்கேயாவது டூர் போயிட. டூரா? நானா? அப்ப உனக்கு ஒரு 10,000 ரூபாய் தரேன். இத வாங்கிட்டு ஒரு 2 நாள் உன் இஷ்டம் போல எங்கேயாவது ஊரை சுத்து. 3ஆவது நாள் நீங்க வந்தா போதும். இல்ல, எனக்கு புரியல. எதுக்காக நான் டூர் போனோம்? காரணத்தை சொல்லுங்க. இல்ல, இங்க எனக்கு அவமானமா இருக்குல்ல. பா, தயவு செஞ்சு நேரா விஷயத்துக்கு வாங்க. இப்படி சுத்தி வளைச்சு பூசலாம் வேண்டாம். இல்ல, ஆக்கங்கிட்ட கூவ என்ன வேலையில பாக்குற நீ? ஆறு வீட்டு கல்யாணம் இது. இங்கிட்டு வந்து ஏதோ வேலைக்கார மாதிரி அப்படியே சுத்திக்கிட்டு இருக்க. உன்னை எல்லாம் நினைச்சு பார்த்தா கேவலமா இருக்கு எனக்கு. என்ன இப்ப அதுக்கு என்ன இப்போ? இல்ல, உன் அண்ணனா பரவாயில்ல, ஏதோ வேலை பார்க்கான். நீ என்ன பார்க்க? கல்யாண பொண்ணுக்கு மருதாணி போட்டு விடுதே. கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம ஒரு பொம்பளைக்கு மருதாணி போட்டு விடுத. இல்ல, இங்க பாக்குறவங்கள என்னதானே கேவலமா பேசுவாங்க. பேசிட்டு போட்டோம், எனக்கு என்ன? அப்படியே உன் கழுத்தை திருக்கி போட்டுருவேன், ஜாக்கிரதை. முதல்ல அதை செய். இல்ல, இப்படி ஒரு பொம்பளைக்கு மருதாணி போடுவா உன்னை காசு கொடுத்து படிக்க வச்சேன். இப்படி ஒரு பொம்பளைக்கு சேவை செய்யறதுக்காகவே உன்னை நான் ரொம்ப பெருமையா வளர்த்தேன். அத்தனை பேர் முன்னாடி வீரா கையை பிடிச்சு மயந்து வச்சிட்டு இருக்கான் சார். இவனுக்கும் வெக்கம் இல்ல, அந்த வீராக்கும் வெக்கம் இல்ல. யோ, அறிவு கெட்டத்தனமா அதுவும் பேசக்கூடாது. வீராவும் நானும் கசின்ஸ். ஒன்னாவே வளர்ந்தவங்க, ஒன்னா படிச்சவங்க. இப்ப வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்குள்ள இருக்கு. அத பத்தி மோசமா பேசுறேன்னு வெய்யு, நல்லா இருக்காது பாத்துக்க. இல்ல, நான் சொல்லுறத கேளு. சரி, 10,000 வேண்டாம், 20,000 ரூபாய் தரேன். நீ பாட்டுக்கு கிளம்பி போ. போ, 10 லட்சமே கொடுத்தாலும் அது எனக்கு தேவையே கிடையாது. நான் இந்த கல்யாணத்துல இருப்பேன். கல்யாண வேலை எல்லாத்தையும் நான் பார்ப்பேன். வீராவுக்கு மருதாணி மட்டும் இல்ல, பூ வச்சு விட சொன்னாலும் அதையும் நான் செய்வேன். என்ன யாரும் இங்க இருந்து அனுப்பி வைக்க முடியாது, சரியா? இல்ல இல்ல, மானம் போகுதுடா இங்க. மானம் போகுதுன்னா நீங்க கிளம்பி வீட்டுக்கு போங்க. எனக்கு என்ன? என்ன பொறுத்த வரைக்கும் வீரா என்னோட தாய் மாமா பொண்ணு. என் தாய் மாமன் தான் தாய்க்கு அடுத்தபடியா என் மேல பாசம் கட்டியிருக்காரு. அவருக்கு என்ன வேணாலும் செய்வேன், அம்பட்டுதான்.